சீட்டிங், ஃபோர்ஜரி, ஃப்ராடு. அதுல பொண்ணுக்கு ஏதோ ஒரு தவறான ஒரு தொடர்புனால ஒரு குழந்தை பெற்று அதை வந்து அபார்ட் பண்ணியோ ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க, அதை மறைச்சு கல்யாணம் பண்ணுறது. ஓகே, எதாக இருந்தாலும் நேராக சொல்லி ஏதோ தவறு பண்ணிட்டோம், அதில் பிரச்சனை இருந்தது அப்படின்னு நேரடியாக சொல்லாமல் அதை மறைச்சி திருமணம் செய்யும்போது அது வந்து சட்டப்படி குற்றம். அதனால் மிக பெரும் காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய வரும். ஓகே, விவாகரத்து நடக்கும். ஸோ அதனால் எப்போதுமே உண்மையை பேசி முதல்லையே எல்லா விஷயத்தையும் சொல்லி திருமணம் செய்கிறது தான் வந்து சாலச் சிறந்தது. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த சட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த BNS 380 வந்து ஒரு 4-5 செக்ஷன்ஸ் 420 மாதிரி இருக்க செக்ஷன்ஸை உள்ளடக்கிய ஒன்று. அதுக்கு வந்து சிவியர் பனிஷ்மெண்ட் உண்டு, 7 வருஷம் சிறை தண்டனை கூட உண்டு. இந்த மாதிரி தவறாக வந்து திருமணம் பண்ணும்போது ஒருத்தவங்களோட வாழ்க்கையே வந்து கெடுக்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா? அதனால் முன்கூட்டியே எல்லாத்தையும் சொல்லி 2 பேருக்கு நபர்களுள்ள ஒரு சமரசமாக ஒற்றுமையை, எங்கேயாவது கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டா பரவாயில்ல அப்படின்னு பெண்ணையும், எங்கேயாவது ஒரு பொண்ணை வந்து நமக்கு சிக்கனா சரி அப்படின்னு ஒரு ஆணவம் நினைக்கிறதுன்றது மாபெரும் தவறு மட்டும் இல்லை, அது மாபெரும் குற்றம்.